கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்ப்பது கார்த்திகை மாத பலன்கள். இந்த கார்த்திகை மாத பலன்களை கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகி இருக்கிறார். 3/12/2024 அன்று வக்ரகதி அடைகிறார். கேது இந்த மாதம் முழுவதும் கன்னியில் இருக்கிறார். சூரியன் புதன் விருச்சகத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் கார்த்திகை மாதம் தற்பொழுது தனுசில் இருக்கிறார். கார்த்திகை மாதம் பகல் 11:57க்கு உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திற்கு தனுசிலிருந்து மகரத்திற்கு டிரான்சிஸ்ட் ஆகிறார். சனி கும்பத்தில் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். ராகு மீனத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். இந்த மாத கிரக நிலைகள் இப்படி இருக்கும்போது நாம் ராசி பலனை கார்த்திகை மாத ராசி பலனை விரிவாக பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே எல்லா காரியங்களிலும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் மற்ற வழிகளில் சில வீண் விரயங்களும் ஏற்படலாம். மேலும் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் அடைகிறார். எனவே உங்கள் ராசியான ராசிநாதன் செவ்வாய் வலிமை இழந்து காணப்படுவது கொஞ்சம் சில நன்மைகளை குறைந்தே காணப்படுகிறது. அதில் சில தீமைகளும் சில நன்மைகளும் கலந்தே இருப்பதாகவே தோன்றுகிறது. உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையும். இடம் பூமியால் பிரச்சனைகள் வரலாம். இழப்புகளை ஈடு செய்ய சில வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியாமல் போகலாம். பழைய குடும்ப பிரச்சனைகள் தற்பொழுது தலை தூக்குவதற்காக சில ஆரம்பிக்கும். மேலும் நிலம் சார்ந்து ஏதாவது கிரயம் ஏதாவது பாதியில் நின்று போன்ற ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இது நீங்கள் ஏதாவது வீடோ அல்லது நிலமோ ஏதாவது பேசியிருப்பீங்க. அது அவங்க வாக்கு மற்றவர்கள் அதாவது கொடுக்குற பார்ட்டி வாக்கு தவறாமைக்கு காரணமாக இருக்கலாம். சில டாக்குமெண்டேஷன் பிரச்சனையினால் சில ரிஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம். மேலும் திட்டமிட்ட காரியங்கள் செயல்படுத்துவதில் பிரச்சனைகளையும் வரும். எதையும் யோசித்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவு திருப்தி தரும் என்றாலும் செலவு இருமடங்காக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் சனி செவ்வாய் பார்வைகள் நேரடியாக இருப்பதால் கொஞ்சம் சிறு ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் திட்டமிட்ட காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தான அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் சிறப்பாக செயல்பட்டால்தான் சில தொழிலில் கொஞ்சம் பிஸ்னஸில் வர லாபங்கள் கொஞ்சம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சியும் லாபமும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் பகை கிரகமான செவ்வாயின் பார்வையால் தொழிலில் மற்றும் உத்தியோகத்தில் சில குறுக்கீடுகள் அதிகமாகவே இருக்கும். ஒருவரையும் நம்பி செயல்பட இயலாது. தானுண்டு தன் வேலையுண்டு இருக்க வேண்டிய நிர்பந்தம் சிலருக்கு உண்டாகும். தன்னம்பிக்கை மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கையும் இந்த நேரத்தில் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஆகவே உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கி இந்த மாதம் முழுவதும் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் லாபகரமாக இருப்பதாகவே இருக்கிறது. மேலும் பண விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது காசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பக்கா டாக்குமெண்டேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. குரு பகவானை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் ரிஷபத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ரிஷபத்தில் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு நன்மை பயக்குமாக இருக்கிறார். சில வக்ரம் பெறுவது சில தீமைகளும் இருந்தாலும் பொதுவாக நன்மையே அதிகமாக காணப்படுகிறது.
உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் விரையாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியாதிபதியாக அவர் 9ஆம் அதிபதியாக விளங்குவதால் ஒரு சில காரியங்களில் தடை தாமதங்கள் வரதான் செய்யும். பெற்றோரின் உடல்நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. உற்றார் உறவினர்களின் கொஞ்சம் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். குடும்ப பிரச்சனையை கொஞ்சம் தைரியத்தோடு கையாள வேண்டும். இல்லைன்னா கொஞ்சம் மன சஞ்சலமும் மன சோர்வும் சில டைம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பொறுப்புடன் செய்தால் நீங்கள் கொஞ்சம் யாருக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு இருக்கிறது. சுக்கிர பகவானை பொறுத்தவரை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி பகல் 11:57 மணிக்கு டிரான்சிஸ்ட் ஆகிறார். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சில யோகமான நேரமாக அமைகிறது. இக்காலகட்டம் ஒரு இனிமையான காலகட்டமாக அமையும். சில சிக்கல்கள் இருந்தும் சிரமங்கள் இருந்தும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் அதிலிருந்து விடுபடுவதற்கான சில உதவிகள் தேவைப்படும். அந்த உதவிகள் நீங்கள் கேட்காமலே வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் சிலர் பக்கபலமாக இருந்து உங்களை கை தூக்கி விடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்யவும் சிலர் முன் வருவார்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்களுக்கு கொஞ்சம் பணியில் கொஞ்சம் ப்ரமோஷன் ஆவதற்கும் ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். அலங்கார தொழில், அலங்கார பிஸ்னஸ், அதாவது காஸ்மெட்டிக்ஸ் தொழில் செய்கிறவர்களுக்கு, மேலும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தொழில் சிறப்பாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் நினைத்ததை சாதிக்க வேண்டிய எண்ணம் மேலோங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக மட்டுமில்லாமல் அஷ்டாதிபதியாக, அதாவது 8ஆம் அதிபதியாக விளங்குபவர். அவர் வக்ரம் பெறுவது இந்த நேரத்தில் சில இடர்பாடுகள் நீங்கும். நீண்ட நாட்களாக கைகூடாத சில காரியங்கள் கைகூடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். வாங்கிய கடன் சிலருக்கு கடன் சுமை குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளரை ஈர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. உடன்பிறப்புகளின் உதவிகள் கிடைத்து மகிழ்வீர்கள். அவர்களால் சில பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்க்கமான பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இடமாற்றம் இனிமை தரும் விதமாக அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு நற்பலன்கள் உண்டாவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். உத்தியோகத்தில், அதாவது வேலையில் இருப்பவர்கள் தன்னுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற்று சில சன்மானங்களும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். கலைஞர்கள் மற்றும் ஏதாவது மேடை பேச்சாளர்கள் ஆகியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. குடும்ப பெண்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பணப்பிரச்சனையிலோ அல்லது சில மன உளைச்சல்கள் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஒரு சுமை குறைவதாகவே அமையும். மேலும் உடல் நலனில் சிலருக்கு சில மருத்துவ செலவுகள் தேவைப்படும். ஆகவே இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நன்றி நேயர்களே.